ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Tamilan டெக் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் புது ஃபோன் வாங்கிட்டு போய் அவங்கள்ட்ட காட்டினோடனே கேட்கக்கூடிய 3 விஷயம்னு பார்த்தீங்கன்னா, மொபைலுடைய ப்ரைஸ் எவ்வளோலாம் கேட்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுடைய கேமரா குவாலிட்டி எப்படி தான் இருக்குது, பேட்ரி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, பேட்ரி எம்மா நேரம் நிற்குதுன்னு நம்மள்ட்ட கேட்பாங்க. ஃபோன் வாங்கின புதுசெல்லாம் எனக்கு பேட்ரி வேறு லெவலில் தாங்குச்சுடா, ஆனால் இப்போ தான் கொஞ்ச நாளாகவே பேட்ரி தாங்கவே இல்லை அப்படி நீங்கள் சொல்லுவீங்க. உங்கள் பேட்ரி ரொம்பவே ட்ரைன் ஆகுதா? அப்போது அது என்ன காரணம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை அப் டு எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு புரியும். ஓகே, நான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும். அந்த பெல் பட்டன் ஆலில் கிளிக் பண்ணுறங்க நண்பா. நம்ம போகிற வீடியோஸ் போன்ற வீடியோஸ் நீங்கள் மறக்காமல் பார்க்கலாம். குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக போகக்கூடிய மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா, க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பு, மொபைலுடைய வைரஸை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பு, அது போன்ற ஆப்ஸ்லாம் ஏற்றலாம், யூஸ் ஆகும் தான். பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸை குறைச்சிடும். ஓகேவா, அந்த போன்ற ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுற பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸை திருப்பியும் நம்ம கொண்டு வந்துடலாம். இது போன்ற ஆப்ஸ்லாம் உங்களுடைய மொபைலில் ஆட்டோமேட்டிக்காகவே இப்போ வர மொபைல் எல்லாத்துலேயுமே இருக்குது. இப்போ ரெண்டாவதாக பண்ணக்கூடிய மிஸ்டேக்கை பற்றி பார்க்க போகிறோம். பண்ணக்கூடிய மிஸ்டேக்னு பார்த்தீங்கன்னா, கீபோர்டுடைய வைப்ரேட் சவுண்ட், அந்த கீபோர்டில் நம்ம கிளிக் பண்ணுறப்ப சவுண்ட் வரல, அந்த சவுண்ட் ஆஃப் பண்ணுறது மூலம் கூட உங்களுடைய பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸை கொண்டு வரலாம். அந்த சவுண்டை போய் நீங்கள் கீபோர்ட் செட்டிங்கில் போய் அந்த சவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மூலம் கூட உங்களுடைய பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸை திரும்பி கொண்டு வரலாம். மூணாவதாக பண்ணக்கூடிய மிஸ்டேக்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆப்ஸ்லாம் இருக்கும், நிறைய ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க. அந்த ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். அந்த அப்டேட் ஆப்ஷனை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஆஃப் பண்ணணும். ஆட்டோமேட்டிக் அப்டேட் பண்ணுறதால நம்ம நெட் ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். அது மூலம் கூட உங்களுடைய பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் குறையறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது மூலம் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் ஆட்டோ அப்டேட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை மட்டும் டூ நாட் ஆட்டோ அப்டேட்னு அந்த ஆப்ஷனை மட்டும் நீங்கள் எனபிள் பண்ணி வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகுது. நீங்கள் எப்போ போய் உங்கள் எந்த ஆப் அப்டேட் பண்ணமோ அந்த ஆப்பை கிளிக் பண்ணி ப்ளே ஸ்டோரில் போய் கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பண்ணி பாருங்க. நாலாவதாக பண்ணக்கூடிய மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைலில் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன், ப்ளூடூத், ஒய்ஃபை போன்றதுலாம் ஆட்டோமேட்டிக்காகவே ஆனில் இருக்கும். ஓகேவா, ஆட்டோ பிரைட்னஸ் போன்றதுலாம் ஆன்லேயே இருக்கும். ஓகேவா, அதெல்லாம் நீங்கள் ஆஃப் பண்ணுறது மூலம் உங்களுடைய பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸை நீங்கள் 100% கொண்டு வந்துடலாம். ஓகேவா, அதை மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயுமே அந்த ஆட்டோ அப்டேட்லாம் உங்களுக்கு வேணுமோ அப்போ நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஓகே, அது சில நேரத்தில் ஒர்க்கும் ஆகாது. அது ஆஃப் பண்ணுறது மூலம் உங்களுடைய பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸை நீங்கள் கொண்டு வந்துடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அஞ்சாவதாக பண்ணக்கூடிய மிஸ்டேக்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டிஸ்பிளேல லைவ் வால்பேப்பர் செட் பண்ணுறது தான். அந்த லைவ் வால்பேப்பரை செட் பண்ணாதீங்க. அது மூலம் கூட உங்கள் லைவ் வால்பேப்பர் செட் பண்ணுறது மூலம் இப்போ வர ஃபோன் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஃபுல் HD டிஸ்பிளே கொடுக்குறதால உங்களுடைய பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் குறையத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த லைவ் வால்பேப்பரை எனபிள் பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க. டார்க் மூட் வால்பேப்பரை மட்டும் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அது மூலம் இப்போ வர ஆண்ட்ராய்டு வைஸில் எல்லாத்துலேயுமே டார்க் மூட் அந்த ஆப்ஷன் வந்துடுது. அந்த ஆப்ஷனை மட்டும் எனபிள் பண்ணி வச்சுக்கிறது மூலம் உங்களுடைய பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸை கொண்டு வரலாம். இப்போ வர ஆப்ஸில் கூட டார்க் மூட் ஆப்ஷன் யூடியூப் போன்ற எல்லாத்துலேயுமே வந்துடுச்சு. நீங்கள் அந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண கையோட உங்கள் நண்பர்கள் யாராச்சும் ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை எனக்காக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, இது போன்ற இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் அண்ட் டெக்னாலஜி சம்பந்தமான வீடியோஸை நீங்கள் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம Tamil ஃபேமிலியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல் பட்டன், அந்த பெல் பட்டன் ஆலில் கிளிக் பண்ணுறது நண்பா. நம்ம போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடம் இந்த விடைபெறுவது இப்ராஹிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.